ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி 17/11/2025 6/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். சரிசாமி, இவ்வளவு நாள் அதாவது சனி வக்ர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க, எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும்? இப்போ சனி வக்ர நிவர்த்தியாகிறது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரகச்சாரங்கள் வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும். இப்போது சனி வக்ர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் ஆகிய நானும் ஐயா ஹரிஹர சர்மாவும் 2 பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். மிதுன ராசி நேயர்கள், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புதன். இந்த மிதுன ராசிக்கு பார்த்தலையானால் சனி பகவான் ஒரு நட்பு ஸ்தானத்தை கொடுக்குறவர் இருந்தாலும் 8, 9 அதிபதினு சொல்லக்கூடியது. அதனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவை இவ்வளோ நாளாக கொடுத்துருப்பார். ஏன்னா வக்கரகதியில் இருக்கும்போது 8ஆம் இடத்தினுடைய வேலையை செய்யணும். உடல் நலத்தில் பிரச்சனையை கொடுப்பார். கடனை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பார். ஏன்னா ஏற்கனவே அஷ்டமத்து சனியெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் செட்டில் ஆகி வர்றதுக்குள்ளேயும் திருப்பி வக்கரகதியில் போனதுனால என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் இப்போ பார்த்தேன்னா 17/11/2025 உங்களுக்கு பெரிய ஜாக்பாட். 9ஆம் இடத்துல சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார். பெரிய ஏற்றம் இருந்தாலும் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான பிரச்சனைகள் நிச்சயமாக நிலவும். ஏன்னா 9ஆம் இடத்துல போய் சனி ஆட்சி பெற்று போகிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கறதில்ல. அப்பாவோடு இருக்கக்கூடிய உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை வரும். தந்தை வழி சொத்துக்கள் நிச்சயமாக வந்து சேரும். ஆனால் தந்தையோட பிரச்சனை வந்து சேரும். தந்தையினுடைய சொத்துக்களில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். தந்தை வழியாக வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே வரும். ஏன்னா 8, 9க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் மூத்த சகோதரர்களோடையும் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பண வரவிற்கு கம்மி இருக்காது. ஏன்னா பணம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர எடுத்த இடத்துல எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக வரும். 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது ஜாதகம் வரும், பொருந்தாது, பிரச்சனைகள் அவ்வளோவா இருந்துகிட்டே தான் இருக்கும். கிட்ட வர மாதிரி இருக்கும், தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சரி, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடத்தையும் பார்க்குறார். இந்த 3, 6ன்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம். 11ஆம் இடமும் ஆபோகலி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இந்த 3, 6 மறைவு ஸ்தானம். இந்த மறைவு ஸ்தானத்தை சனி பார்க்கறது அப்படின்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கணும். இந்த சனி பகவான் இந்த 3, 6 ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். கண்டிப்பாக அருமையாக சொன்னீங்க ஐயா. மிதுனத்தை பொறுத்தளவுக்கு 3ஆம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தில் ஏற்கனவே கேது பகவான் இருந்து முயற்சிகளுக்கு தடை போட்டுக்கிட்டே இருந்தார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கேதுவை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே பட்ட பிறகு தான் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ எடுக்கின்ற முயற்சிகளில் தடைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ சனி பகவானுடைய பார்வை படுறதுனால அந்த 3ஆம் இடத்துல உண்டான முயற்சிகளில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தோல்விகளை வெற்றியாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னாக்கா, அது சூரியனுடைய வீடு. அங்கே ஏற்கனவே இயற்கை பாவரான கேதுவும் இருக்கிறாரு. 3ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு 3, 6, 8, 12 இது எல்லாமே மறைவு ஸ்தானங்கள் அப்படின்றது. அப்போ இயற்கை சுபரான சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான சதசப்தம பார்வையான 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதன் ஆதிபத்தியத்துக்கு எப்போதுமே சனி பகவான் யோகர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிகாம், எம்காம், சிஏ, ஐசிடபிள்யூஏ இந்த மாதிரி எழுதக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு 6 அப்படின்றது எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் மறைவு ஸ்தானம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ அந்த மறைவு ஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்க்குறதுனால மறைவு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன அப்படின்னாக்க, கடந்த காலகட்டங்களில் வேலையில் நம்மளை
கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கத்தோடையும் ஒரு பயம் கலந்த பதட்டத்தோடையுமே இருந்துகிட்டு இருந்தீங்க. அப்போ அந்த பயம் கலந்த பதட்டங்கள் விலகக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. மறைவு ஸ்தானத்தை 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால 6ஆம் இடம்ன்றது உத்தியோகஸ்தானம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுது, மறைவு ஸ்தானம்னு சொல்லுது. அப்போ உத்தியோகத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த ஏற்ற இறக்கங்கள், நம்ம என்ன செஞ்சாலும் ரெக்கக்னைஸ் பண்ணலை, எதை பண்ணாலும் பிரச்சனைகளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ உத்தியோகம் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு, இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் பணவரவு அத்தனையுமே 17/11/2025 6/3/2026 110 நாளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போதுமே மிதுனம் அப்படின்றது புதனுடைய ராசி. புதனுடைய ராசிக்கு சனி பகவான் நல்லது செய்வாரா? நல்லது செய்வார். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்கள், அதாகப்பட்டது சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய 110 நாளும் மிதுன ராசிக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனையும் இருக்காது, பெரிய அளவுக்கு நல்லதும் இருக்காது. இருந்தாலும் சனி பகவான் வக்ர காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை செய்வார் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் சொல்லுவார். அதை கன்க்ளூஷனாக சொல்லுவார். அதுக்கு முன்னாடி சாமி இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டீங்க, இதுக்கு ஏதோ ஒரு எளிய பரிகாரம் சொன்னீங்கன்னாக்கா அதை நாங்கள் செஞ்சு அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பனை மரத்துலேருந்து வரக்கூடிய கருப்பட்டி, இந்த கருப்பட்டி அப்படின்றத பொறுத்தளவுக்கு இரும்பு சத்து நிகழ்ந்தது. எப்படி பனை வெல்லம் கருங்கப்பட்டி இதெல்லாம் இது பண்ணுறதோ அதே மாதிரி இதை வாங்கி தானம் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பேரிச்சம்பழம் வாங்கி தானம் பண்ணுங்க. பனை மரம் நெடுங்க. இப்போ பொறுத்தளவுக்கு பனை மரத்தை பொறுத்தளவுக்கு மழைக்கு அது ஒரு காரணம், மழை வரத்துக்கு அது ஒரு காரணம்னு விஞ்ஞானபூர்வமாக நிரூபிச்சிருக்கிறாங்க. அதனால் பனை மரம் நடக்கூடியது. பனை மரத்தை பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்கள் வாழக்கூடியது. அப்போ இந்த நீண்ட நாட்கள் வாழக்கூடியது இந்த மழை பொழியக்கூடிய வாய்ப்புகளை இந்த பனைமரமும் கொடுக்குது. அப்போ நம்ம பனை மரத்தை விதைப்போம். அதே போல் வேப்ப மரத்தை விதைகளை தூவும், வேப்ப மரத்தை வளர்க்குறதுக்கு உண்டானதை பண்ணுவோம். அதே போல் உடல் ஊனமுற்ற அங்கஹீனம் உள்ளவங்களுக்கு இரும்பு கைத்தடி மற்றும் வாக்கர் வாங்கி கொடுப்போம். அதே போல் கோயில்களுக்கு உண்டான ஈஸ்வரனுக்கும் தாயாருக்கும் சரி இந்த டெய்லி அபிஷேகம் பண்ணதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ப்பாங்க. அந்த எண்ணெய்ன்றது நாட்டு செக்கு நல்லெண்ணெய் சொல்லுவோம். அந்த நாட்டு செக்கு நல்லெண்ணெய் அப்படின்றது எள் எண்ணெய் அப்படின்றதான் நாட்டு செக்கு நல்லெண்ணெய். அந்த எண்ணெயை வாங்கி கொடுப்போம். அதே போல் தீபம் ஏற்றுறதுக்கு 1 கிலோ நாட்டு செக்கு நல்லெண்ணெயும், ஈஸ்வரனுடைய தாயாருடைய மேனியில் தேய்க்கிறதுக்கு 1 லிட்டர் நாட்டுச்சக்கு நல்லெண்ணெயும் வாங்கி கொடுத்துட்டு அவங்க கையில் அந்த குருக்கள்கள் பட்டாச்சாரியார் கையில் ஒரு 500 ரூபா பணத்தையும் கொடுத்துட்டு இதை 1 கிலோவை ஈஸ்வரனுக்கோ தாயாருக்கோ மேனிக்கு தேய்க்க வைங்க. எப்படி ஒரு இருள் இருக்குது, அந்த இருளில் ஒரே ஒரு தீபம் ஏற்றும் பொழுது அந்த ரூமில் உள்ள இருள் அத்தனையும் விலகுதோ அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே விலகக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அப்போ மிதுனராசி என்பவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க. இல்லை சாமி எனக்கு அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னாக்க இந்த சனி பகவானுடைய காயத்ரியை சொல்லிட்டு வாங்க. டெய்லி சூரிய உதயத்துக்கு அப்புறம் 8 ட்ரிப்பு ஓம் காகத்வஜாய வித்மகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத் டெய்லியே இந்த 110 நாளும் 8 ட்ரிப்பு சொல்லிட்டு வாங்க. இது எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க வந்த பிரச்சனை வர பிரச்சனை அத்தனையும் விலகும். சரி, மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி காலமான 110 நாளும் என்னென்ன நற்பலன்களும் என்னென்ன கெடுபலன்களும் கொடுக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் பெரிய ஏற்றமான காலம். பணவரவிற்கு பஞ்சமில்லை. முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு வரும். வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குறவங்களுக்கு டாப் யூனிவர்சிட்டிஸ் கிடைக்காது. ஆனால் அதுக்கு அடுத்த ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. எவ்வளோ நாளாக வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும். வேலையில் மாறுதல் கிடைக்கும். புதிய கடன் உருவாகும். வேலை மாறுதல் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். புதிய கடன் உருவாகும். கடன் மூலியமாக அபிவிருத்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு, அதாவது செல்வங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு வீடு மனை இந்த மாதிரியான வீட்டுக்கு உண்டான சொத்துக்கள் சேகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக உங்களுடைய ஏற்றத்தை கொடுப்பார். தந்தையின் சொத்துக்கள் சேரும். ஆனால் தந்தையுடன் நல்ல ஒரு இணக்கமான நிலை இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 11ஆம் இடத்துல பார்க்குற சனி பகவான் 2வது திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பை சற்று குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா 2ஆம் இடம் அப்படின்னு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மூத்த சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு இணக்கம் இருக்காது. ஆனால் லாபங்கள், தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அதாவது இந்த மிதுன ராசிக்காரர்கள், கவிஞர்கள், கட்டுரை எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 3ஆம் இடத்துல சனி, அதனால் எழுத்து பணியில் இருக்கிறவங்க, கவிதை எழுதுகிறவங்க, இந்த கட்டுரை எழுதுகிறவங்க, பாடலாசிரியர்கள், அதை தவிர சினிமாவுக்கு வசனம் அந்த மாதிரிலாம் எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பழைய கடன்லாம் எல்லோரும் நச்சரிச்சுட்டே இருப்பாங்க. உங்கள்கிட்டேருந்து நீங்கள் காசை கொடுங்க நச்சரிச்சுட்டே இருப்பாங்க. வாங்கின கடனை கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போது சற்று பணம் ஃப்ளோ நல்லபடியாக இருக்கிறதுனால வாங்கின கடனை கேட்குறத நிறுத்திட்டு புதிய கடனை அவங்களே கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம், 90 விழுக்காடுகள் மாற்றங்கள் நிச்சயமாக வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.